ஹலோ, நான் டாக்டர் ரஞ்சித், செகண்ட் இயர் டெர்மட்டாலஜி பிஜி இன் எம்எம்சி. இப்போ என் கூட டாக்டர் ஸ்ருதி இருக்காங்க. இவங்க எம்எம்சியில் ஃபஸ்ட் இயர் பிஜி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள்? ஃபைன் சார். ஓகே. இவங்ககிட்ட இந்த கொஷின் கேட்டால் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க லாஸ்ட் இயர் நடந்த எனிசெட் எக்ஸாமில் R600 அண்ட் இப்போ நடந்த நீட் பிஜி எக்ஸாமில் R2K. மேம், இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ உங்களோட அப்ரோச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ அனைத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 டே தான் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சதை விட இந்த 1 டே நீங்கள் என்ன ரிவைஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக எதுவும் படிக்காதீங்க. திடீர்னு நான் புதுசாக எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லி அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எஸ்பெஷலி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக மறந்து போதோ அது ஃப்ரீக்வெண்ட்டாக எரர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு 20th புக் ஒரு எரர் புக்கில் எழுதி வச்சிருந்தீங்களோ அதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் லாஸ்ட் நாட் த லீஸ்ட் எல்லாத்தையும் முக்கியமானது ப்ராப்பராக தூங்கிட்டு போகணும். 7 hours ஸ்லீப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப இல்லை ரிவைஸ் பண்ண முடியல டைம்னு சொல்லிட்டு நீங்கள் நைட் அவுட்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸாம் ஹாலுக்கு ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஈஸி கொஷின்ஸும் மிஸ் ஆகிடும். ஸோ சில மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு போங்க. ஸோ சார் அடுத்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹால்லேருந்து நம்ம எப்படி இருக்கணும்? ஓகே மேம், என் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான். கரெக்டான டாக்குமெண்ட்ஸோட கரெக்டான எக்ஸாம் சென்டருக்கு 1 hour ப்ரேயராக போயிடுங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீட்லேயும் என்எஸ்எட்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்எஸ்எட்டில் வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மி. ஸோ லென்த்தி கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எக்ஸாம் எழுதணும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே லென்த்தியாக இருக்கும். அதனால் வந்து ஆப்ஷன்ஸை ரூல் அவுட் பண்ணுறது ஃபஸ்ட் டைமே வந்து கொஷினை தெளிவாக படிச்சுட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 2 அக்கௌண்ட் டாக்டர் ரஞ்சித், டாக்டர் ஸ்ருதி.